நானும் வாய முறின்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. லவலன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. நீ எதுக்குடி லவலவன் நீ வாட்டுக்கு பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கா? நானும் பாக்குறேன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. ரெண்டு வச்சாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். வாயை மூடிட்டு பேசாம நில்லு. அங்கே நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கன்னு நான் கேட்கிறேன். நான் பேசுனதா அவங்க தப்பா போச்சா? அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியல, இப்போ நான் பேசுனதா அவங்களுக்கு தப்பாயிருச்சு இல்லை? அவங்க என்னென்ன பேசுகிறாங்க பண்ணுறாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? இப்போ நான் இதை சொன்னது உங்களுக்கு இது இப்போ அதானே? நல்ல கதையாக இருக்குங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, நான் இப்போ சொன்னதில் தான் உங்களுக்கு போச்சு இல்லை? அடிக்கிறீங்க அதுக்கு அதுக்கு அடித்து என்னங்க பிரயோஜனம்? அவங்க பண்ணுறத என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை விட்டுப்புட்டு என்ன அடிக்கிறதுல இருக்காதீங்க, சரியா? உன்னை கை வைக்கிற வேலை, இப்போ கை வைக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் கை வச்சுக்கிட்டு பேசுறது. நடத்துங்க நடத்துங்க, என்னதான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஓவராக தாங்க போகிறீங்க, வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. நானும் ஒன்னா சரி வாய் மூடு முல்ல வாய் மூடுன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். அங்க பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இடையில சவுண்டு விட்டுட்டு இருக்கா? அவங்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், எதுக்கு நீ கத்துற? அடிக்க கூடாதுன்னு நானும் பார்த்தா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு பாத்துக்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற, அடி வாங்கணும்னு தான் நீ எல்லாம் நினைக்கிற. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில லொடன்னு ஏதாவது ஒன்று வாயை அடிச்சுட்டே நிக்கிற. கோவம் வருதா இல்லையா? தான் ரெண்டு போட்டேன். எவ்வளவு வாங்கினாலும் உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே இருக்கா? இந்த வாயெல்லாம் ஒட்டுன்னு சும்மாவே உன்னாலாம் இருக்க முடியாதா? போடி போய் அங்கிட்டு பேசாம உட்காருவியா? வந்துட்டா அது இதுன்ட்டு. அதானே அதானுங்க தாங்க உங்களுக்கு தெரியும். என்னை அடிக்கத்தான் தெரியும், என்ன பேசதான் தெரியும், அங்கே பேசணும் அங்கே வைக்கணும்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அடச்சி வாய் மூடு. ஏன்னே தேவையில்லாம அண்ணிய அடிக்கிறியா? விடுங்க. இப்ப என்னன்னு சொல்றீங்க? நாளைக்கு வாங்க எல்லாருமா போயிட்டு வருவோம். மல்லிகா, நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நீயும் ஒரு வார்த்தை கூப்பிடு. நீ சொன்னாதான் சரியா இருக்கும். நான் சொன்னேன்னு வையே, இவன் மட்டும் சொல்றான் அது சொல்லல வாய் மூடிட்டு இருக்குன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. தேவையா நமக்கு? நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. இங்கிட்டு வாங்க மாமா. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க மாமா. என்னதான் நான் பேசியிருந்தாலும் வச்சுருந்தாலும் அன்னைக்கு உங்களை கூப்பிடாம பண்ணது தப்பு தான். இந்த அளவுக்கு நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. சொல்லியிருக்கணும் தான், ஒரு வார்த்தை பெரிய மனுஷன்ட்ட கேட்டிருக்கணும். சரி, அவங்க பார்க்க தானே வந்திருக்காவோ, பிள்ளைய பிடிக்குதோ பார்க்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, வீடு வாசம் பிடிக்குதோ பிடிக்கலையோன்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். சரி, அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு பிறகு மாப்பிள்ளையை பார்க்க போவேல, வீடை பார்க்க போவேல, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குருவோன்னு நான் ஒரு எண்ணத்தில் இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் தப்பாக நினைப்பீன்னு நினச்சி பார்க்கல மாமா. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க மாமா. என்ன பண்ணுறது, ஏதோ தெரியாதனமாக தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏய், ஏதாவது பேசுனா நடக்கிறது வேற. நான் வாயை திறந்தாவே இருந்தாலும் என்னையை பிடிச்சி அடிக்கிறாரு. பேசாத எதுவும். எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதிரி மாதிரி நேற்று முதற்கொண்டு என்னை எப்படி கேவலமாக பேசுனேன், அடிக்க வர்ற. ஏங்க, இதுக்கு மீறி வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நீ நடக்கிறது வேற. நீங்களும் தான் அக்கா என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டிய, நீங்களும் தான் அக்கா ஒரு மாதிரி என்கிட்ட பேசினிய, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் அப்படி பேசினேன். நான் என்ன வேணும்னா பேசினேன்? வேணும்னா நான் ஒன்றும் பேசலக்கா. வாய முறி. நல்ல மாதிரி அப்படியே நடிச்சிட்டு வந்துட்டான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அப்படியே மாற்றி பேசுனா சரியா போயிடுமா? ஒரு வார்த்தை எல்லாரும் வந்திருக்காங்க போயிருக்காங்க, அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ என்ன வந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? இப்போ எதுக்கு எங்களை வந்து ரெண்டு பேரும் கூப்பிடுறீங்க? யாரும் வரமாட்டோம். போய் உன் பிள்ளைய பார்த்துட்டு நீ வச்சுட்டு உன் பிள்ளைய கட்டி கொடுத்துக்க. போங்க போவோம். ஏய், என்ன கூப்பிடும் அண்ணன? அம்மா, அக்கா பேசுறதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? அவங்க பாட்டுக்கு வாயில வந்தெல்லாம் டப 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 டபன்னு எப்படி பேசுறாங்க பாருங்க மாமா. பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கே நல்லா இருந்தா சரிதான் மாமா. நான் என்னத்த சொல்றது? நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு உடனே கோச்சுக்கிறாங்க. நான் என்னதான் பண்ணேன்? அப்புறம் சரி வேணான்ட்டு நான் போக தான் செய்ய முடியும். இங்கே பாருங்க மாமா, அவ எங்கள் மேலே உங்களுக்கு அவன் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அவன் மேலே உங்களுக்கு பாசன்னு ஒன்று இருந்தா நீங்கள் வாங்க. இல்லை, எங்களை யாரும் உங்களுக்கு பிடிக்கல, என் மாவளை பிடிக்கல, அவள் எப்படியோ போகிறா, எக்கேடோ கெட்டு நாங்கள் போகிறோன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாரும் வர வேணாமாம்மா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்கவுங்க விருப்பம், வாரது வராததும் நம்ம சொல்லி தான் பார்க்க முடியும். கையில் கல்லக்கு விழுந்து கெஞ்ச தான் முடியும். அவங்கள தூக்கிட்டுலாம் போக முடியாது. அவங்க விருப்பத்தோடு வந்தால் வரட்டும், நல்லபடியாக
வாரதா இருந்தால் காலையில எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்களா மாமா? அக்கா நீங்களும் தான் வந்துடுங்க அக்கா. என் மேலே என்ன கோவமாக இருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை உன் மேலே நான் கோவமாக தான் இருக்கேன், நான் வர முடியாது அப்படின்னா உங்கள் விருப்பம், நான் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. நான் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்க தான் நான் வர முடியும். மன்னிப்பு கேட்டுட்டேன், மன்னிச்சு நீங்கள் வாரதும் வராததும் உங்கள் விருப்பம். இதுக்கு மேற்பட்டு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வாரேன். மாமா அக்கா வரேன். ஏங்க போங்க போவோம். அண்ணே வந்துருங்க அண்ணே. அண்ணி நீங்களும் அன்புக்கிட்டேயும் கௌதம்கிட்டே சொல்லலை. கௌதம் அன்பு இப்போ வர வழியில பிள்ளைக்கு ஊசி போடணும்னு போனாங்கல்ல, சளி பிடிச்சிருக்கு பார்க்கலையா? அப்புறமா இது சொல்லுவோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவோம். போங்க. ஆமாம்ல, நான் கவனிச்சே மறந்துட்டேன் பாரேன். என்ன ஞாபகத்தில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கிளம்புங்க போவோம். அண்ணே எதையும் மனசுல நினைச்சுக்கிறாம வந்துருங்க அண்ணே. ஆ ஆ. நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்ன செய்யறது, ஏதோ தெரியாதனமா நடந்திருக்கும் ஒரு சில தப்புகள். மன்னிச்சுக்கோங்க அண்ணே. ம் சரிடா, போயிட்டு வரோம் அண்ணே. சரி மல்லிகா வா. அண்ணி நீங்களும் தான் வந்துருங்க. எதா இருந்தாலும் மறந்துட்டு வந்துருங்க அண்ணி. மண்டே ஆட்டிட்டு நிற்கிறீங்க. அப்போ கூப்பிடுறாங்களே போயிடுவீங்களா? அப்போ போக தான் போறீங்களா? கூப்பிட்டா உடனே போயிருவேன்னு அர்த்தமா? சொல்லு, கூப்பிட்டா உடனே போயிருவேன்னு அர்த்தமா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி ஒன்றும் போகலாம் மாட்டேன். யோசிப்போம், என்ன செய்யறது. அந்த பிள்ளைக்காக பார்க்கணும்ல. பாவமா இருக்கு. ஐசு பிள்ளைய நினைச்சா பெரியப்பா பெரியப்பான்னு உசுர விடும். அதுக்காண்டியாவது பார்க்கணும். யோசிப்போம். எடுத்தவங்க அவுத்தவங்க எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. போ உள்ள. உன்னாலதான் பல பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே. உன் வாய் இருக்குல்ல, வாய் எதையா செல்லட்டு போச்சு ஒட்டி வைக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. வாய் ஓவரா பேசுற முல்ல, பார்த்துக்கோ. நீ பேசுறதுனாலதான் மல்லிகா திருப்பி பேசுது. இல்லைன்னா மல்லிகா ஏன் ஒன்னே பேச போகுது? நீ ஓவரா பேசுற, அதுக்கு திருப்பி அதுக்கு பதில் பேசுது அது. அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் இல்லை. அதான் ஆக மொத்தத்தில் நான் தான் காரணம்னு சுற்றி வளைச்சு வருவீங்க. என்னால தான் அவள் என்னையும் இப்படி பேசுகிறா. நான் பெரிய மனுஷி பேசுகிறேன்னு செய். என்னை விட சின்னவ தானே அவ. என்னை எதுக்கு அவ பேசணும்? இதை சொன்னாலும் என்னையை தான் சொல்லுவீங்க. எனக்கு தேவையா? வாயை மூடிட்டு நான் போகிறேன். ஷப்பா, இவளை என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது வாயை விட்டுறா, அப்புறம் கத்திக்கிட்டு கிடக்குறா. என்னமோ பண்ணட்டும். சரிங்க, பின்ன போயிட்டு வாங்க. ஏன் நிற்கிறீங்க? கிருஷ்ணா. ஆ சொல்லு. அவருங்க கிருஷ்ணா, இங்கே பாரு. என்னைய அடிக்கடி நீ அம்மா மாதிரின்னு சொல்லுவ கிருஷ்ணா, சரியா? அடிக்கடி மல்லிகா நீ எனக்கு அண்ணி கிடையாது, எனக்கு இன்னொரு அம்மானு நீ நான் கட்டிட்டு வந்த டயத்துலேருந்தே நீ சொல்லுவ. என்னை எப்போ பார்த்தாலும் நீ எல்லாருக்கிட்டே சொல்கிற வார்த்தை அதுதான் கிருஷ்ணா. இப்போவும் நான் சொல்கிறேன், உனக்கு நான் அண்ணி கிடையாது, அம்மா மாதிரி தான். நீ என்ன நினச்சாலும் கரெக்ட், ரைட்டு. நான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல போகிறதில்ல. இங்கே பாரு, ஐஷு வந்து உனக்கு மூத்த பிள்ளை மாதிரின்னு மூத்த பிள்ளை. அதனால் உனக்கே தெரியும் ஐசு உனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஐசுக்காண்டி ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். ஏதோ நீ படிக்க வைக்கிறேன்னு சொன்ன, இப்போவும் நீ படிக்க வைக்கல, நீ காசு கொடுக்கல, நான் உன் மேலே கோளாறு சொல்லவே மாட்டேன். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை அமையும். அதுபடி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஏதோ என் பிள்ளைக்கு படிக்க வைக்க என்னால் முடியல. நீ படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கிருஷ்ணா. நீ ஏன் அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்? உனக்கு என்ன தேவையா? அது கிடையாது. என்னால் முடியணும், நான் வைக்கணும். என்னால் முடியல, அதனால சரி நல்ல மாப்பிள்ளை வரவும் கட்டி கொடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இங்கே பாரு, வந்துரு கிருஷ்ணா. காலையில் போயிட்டு மாப்பிள்ளை வீடை பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்காக வராட்டியும் அந்த பிள்ளைக்காகவாது வா கிருஷ்ணா. அருவி அக்கான்னு சுற்றி வருவ. எப்போவுமே நீ சொல்கிற ஒரு வார்த்தை, என் கூட பிறந்த அக்கான்னே சொல்லுவ. இங்கே பாரு, ஐஷு அடிக்கடி நீ என்ன சொல்லுவ? ஐஷுவை நீயும் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவீல்ல. அந்த மூத்த பிள்ளைக்கு நல்ல விசேஷம் நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று கூட நின்னா அது ஒரு மாதிரி தானே இருக்கும். நான் உங்ககிட்ட காசோ பணமோ எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமேல், சரியா? என் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணுங்க, அது போதும். நல்லது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். கூட மாட வந்து மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை எப்படின்னு நீங்கள் கூட வந்துட்டு வந்தீங்கன்னா அதுவே போதும். எனக்கு நல்லது 4 வார்த்தை எடுத்து சொன்னீங்கன்னா அதுவே போதும். அருவி, என் மேலே உனக்கு கோவம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. என்ன செய்கிறது, சூழ்நிலை அப்படிலாம் ஆகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை, சரியா? அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு நாளைக்கு வராமலாம் இருந்துடாதம்மா. எனக்காக நீங்கள் வாங்கம்மா. வந்துட்டு எல்லாரும் போயிட்டு வருவோம். மாமாட்டே முள்ளையக்காட்டே சொல்லியிருக்கேன், 2 பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு ஆனால் தெரியல. உங்ககிட்ட நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? நேற்று ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். ஏன்னா நீ பேசுனது அப்படி. நான் ஏதோ உங்ககிட்ட பணம் கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ உன் புருஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் தான் நான் அப்படி பேசி தொலைச்சிட்டேன், சரியா? எதையும் நினச்சிக்காதீங்க. யாரடி வர சொல்லிக்கிட்டு இருக்கிற மல்லிகா? ஏன்ட்ட இவளையா? அடி போடி இவளே,
இவளை போய் நீ கூப்பிட்டுட்டு இருக்கிற? இவெல்லாம் வந்தான்னு வை, அண்ணன் ஐஸுக்கு நல்லது நடக்காது. இவெல்லாம் நல்லது நினைக்க மாட்டாடி மல்லிகா. இவளை போய் கூப்பிடுறியே, அறிவு இருக்கா உனக்கு? இவங்கெல்லாம் வராம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சுக்க. என்னத்த சொல்றீங்க? இங்க பாரு அம்மா, தேவையில்லாம பேசுற. என்னடா தேவையில்லாம பேசுறேன்? இன்ன வரைக்கும் உன் பொண்டாட்டி என்ன வாய் அடிச்சா? ஏண்டி மல்லிகா, இவளெல்லாம் கூப்பிடாத. உன் மேலெல்லாம் துளி கூட பாசம் கிடையாது. ஏ அருவி, உனக்கு அவ நல்லா ஆக்கி போட்டு துணி துவச்சி போட்டு உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கழுவி பார்த்து அந்த பிள்ளைக்கு சோறு முதற்கொண்டு ஊட்டி விட்டு உன்னை நல்லா சொகுசா நீ படுத்துக்கோ செல்லக்குட்டி, நீ படுத்துக்கோமா, நீ ரெஸ்ட் எடுமான்னு உன்னை ரெஸ்ட் எடுக்க விட்டால, அதான் அவளுக்கு எல்லாம் வைக்கிறீங்களா ஆப்பு? சொல்லுடி, அதான் அந்த மல்லிகாவுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறீங்களா? சொல்லு. அப்போ மட்டும் அந்த மல்லிகாவை உனக்கு பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கல, அப்படிதானே? அறிவெல்லாம் உனக்குன்னு ஒன்று இருந்தா நீ அதை யோசிப்ப. உனக்கு எங்கே அதெல்லாம் இருக்கு? மல்லிகா, இங்கே பாரு, இவ கூடலாம் பேசாத, இவன் கூடலாம் பேசாத. இவங்களெல்லாம் கூப்பிடுறது நீ ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்கே வச்சுக்கிற ஆப்பு. கூப்பிடாத. ஆ, அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் சரின்னு நான் பேசாம வாய் மூடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து இப்படி பேசுறதெல்லாம் தப்பு. உங்ககிட்ட என்ன பேசுனா அதுக்காக இப்படிதான் சொல்லி காமிப்பியா? இவங்களே யாரு சோறாக்கி போடவும் துணி துவைக்க சொல்லவும் என் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்கு இவங்க யாரு? ஏன் இதெல்லாம் செய்யணும்? செய்யாம பேசாம இருந்திருக்கலாம்ல இவங்க. ஏன் செஞ்சாங்கன்னு தான் நான் கேட்பேன். எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? செய்யாம இருக்க வேண்டியதானே? ஏய், அத நீ செய்யறப்ப சொல்லியிருக்கணும்டி. செய்யறப்ப செய்யாம இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அருவி நகரு. ஐயோ, நானும் பார்த்துட்டே ஐயோ, இருக்கு. முடிய குடுமை பிடிச்சு இருக்காது இழுக்கிறாடி. பாத்துக்க. குடுமி பெத்த அம்மானு கொஞ்சமா மரியாதை கொடுப்பேன்னு பார்த்தா ஓவரா அவங்கள்ட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்கா. படுபாவி பையில, நீலாம் நல்லா இருப்பியாடா? அவ உனக்கு நல்லது செஞ்சான்னு சொல்லி காமிச்சே, வேற என்னத்துல நான் சொன்னேன்? அதெல்லாம் உங்களுக்கு புரியுதாடா, தெரியுதாடா? மொத்தத்துல சேர்ந்து எல்லாரும் அவ கல்யாணத்தை நடத்த விடாம தான் பண்ண போறீங்க போல. எல்லாரும் கூடி ஒண்ணு கூடி அந்த பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்போன்னு நினைக்கிறீங்களாடா? ஆளுக்கு இல்லாதவங்கன்னு அவங்கள பாவம் பாக்குறீங்களா? பாவம்டா, அதுக ஒன்றும் இல்லாம தவிக்குதுக. அதுகளை போய் இந்த பாடு படுத்தி வைக்கிறீங்களேடா அண்ணன் தம்பி எல்லாம். நீ பேச பேசதான் அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். யாரு இவங்க? பாவமா இவங்க கிட்ட ஒன்றும் இல்லையா? அப்போ சொல்ல போனா எங்க கிட்ட தான் ஒன்றும் இல்லை. இவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு நடிச்சிட்டு திரியுறாங்க. நீ அவங்களுக்கு பாவம் பார்த்து பேசிட்டு இருக்க உன்னெல்லாம். இங்க பாரு கிருஷ்ணா, அத்தக்க தலையில இருந்து கையெடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத பாத்துக்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கையேறான். விடுங்க, விட்டு தொலைங்க. பாவம்னு விடுறேன் பாத்துக்க. ரொம்ப பேசிட்டு இருக்கா.